விவஸ் சார் வந்து பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி பக்கத்தில் கைவினைவேன் சொன்ன ஒரு கிராமம். உழைப்பால் முன்னுக்கு வந்து வாழும் காமராஜராக மக்களுக்கு சேவை செய்து அந்த தேங்காய் வியாபாரம் என்ற ஒரு தொழிலை செய்து மக்களுக்கு நல்ல விலையை காங்கிய மார்க்கெட்டு என்ன விலை போயிட்டு இருக்கோ அதை பிக்ஸ் பண்ணி மக்களோட மக்களாக ஒரு அதாவது கர்ம வீரர் காமராஜரை மாதிரி எங்கள் ஊரில் அவரை வந்து ஒரு கருப்பு காமராஜர்னே அழைக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவர். என்னுடைய அருமை நண்பர், இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மிஸ்டர் குமார் சார். இப்போ சார் வந்து அவருடைய பேர் நேமு வியூவர்ஸுக்கு சில கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் சி குமார், கைவன வயல், தேங்காய் வியாபாரம், தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ சார் இதில் எத்தனை ஏக்கர் சார்? நமக்கு 8 ஏக்கர் சார். 8 ஏக்கர் நம்ம பசுமை பூமி சிரஞ்சி 1 கண்டுகளை வாங்கி போட்டு இப்போ இது எத்தனை வருஷம் சார் ஆக போகுது? 2 வருஷம் முடிஞ்சு 2.5 வருஷம். 2.5 ஆனால் இன்னும் 3 வருஷம் ஆகல. 3 வருஷம் ஆகல. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக 18வது மாதம் பாலை வந்துருச்சு. ஓகே சார். இப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது இதனுடைய காய்ப்பு எல்லாம் திருப்தியாக இருக்கும்போது? சார் இதை வந்து மோஸ்ட்லி சார் இளநிக்கு கொடுத்தா உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டு கிடைக்கும். சரி, புரியுது. நீங்கள் தேங்காய்க்கு கொடுத்தா பெருசாக ஒன்று போகாது சார். ஏன்னா டன்னேஜ் இன்னும் 27,000 28,000 ரூபா போகுது. பட் இளநிக்கு கொடுத்தா கண்டிப்பா சார் இந்த காயென்னா 30 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் சரி சார். அடுத்து கடைசியாக சில இது சார், நீங்க இது பராமரிப்பு எப்படி சார்? நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்களா? இல்ல, தண்ணி தான் சார். வாய்க்கால் பாசனம். எத்தனை நாளைக்கு ஒருக்கா சார் தண்ணி பாய்ச்சி? ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி. ஓகே சார். இப்போ வந்து சார் இந்த மண் வளம் எப்படி? மண்ணோட நல்ல மண் சார். ஓரளவு நல்ல மண்ணு தான். ஆனால் நான் முதல்ல வந்து வீவர்ஸுக்கு மண் வந்து நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த ஏரியாவோட பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் கம்மியான மண். ஓகே சார். இதில் நீங்கள் பராமரிப்பு முறைகள் என்னென்ன சார்? நல்லா பராமரிக்கிறேன் சார். குப்பையெல்லாம் 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு ஒருக்கா குப்பை, சாணி, வேற என்னென்ன சார் பண்ணி? உரம் மைக்ரோ பொட்டும் இது வச்சிருக்கேன். மைக்ரோ பொட்டு நம்ம பசுமை பூமின்னு சில உரங்கள் நீங்க வாங்கி வச்சிருக்கேன். பசுமை பூமி உரம் தான் முதல்ல வச்சேன். ஆமா, முதல்ல வச்சீங்க. அது கெமிக்கல் எடுத்து இப்போ வந்து மோனோகட்டா பசு பைட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்றீங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா சார் ஸ்ப்ரே பண்றீங்க? மாசத்துக்கு 2 தடவை. இந்த தோட்டத்தினுடைய பார்வையாளர் உயர் திரு சார் வந்து நீங்க வாங்க சார். இப்போ நம்ம இந்த தோட்டத்தை வந்து பார்க்கறது உயர் திரு மிஸ்டர் சுரேஷ் சார். இவர் சில கருத்துக்களை இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்துவார். இப்போ சார் நீங்கள் சார் வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்க்கிறதா சொன்னார். நீங்கள் வேறு இதில் என்னென்ன ஸ்பெஷல் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் சார்? என் பேர் சுரேஷ். சொல்லிடுங்க சார் பேர். என் பேர் சுரேஷ், ஊமத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தாலுக்கா ஊமத்தநாடு கிராமத்தில் இருக்கேன். இதுல வந்து சில இடத்துல தண்ணி பாயாம மூடு பொருள் இருக்கு பாருங்க. அதனாலதான் ஈவனா நமக்கு growth இல்ல. அதுதான் இதுல ஒரு மைனஸ். அதனால இந்த நிரந்தரமா தண்ணி ஓடுறது நிரந்தரமா இருக்கும், காய் வரனால நிரந்தரமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மூடு போடலாம். சரி பண்ணிட்டேன். அந்த மூடு சார் இதுல சில வேற பிரீட் என்ன மிக்ஸ் ஆயிருக்கிற மாதிரியே தெரியுதா சார்? அந்த பழுது கண்ணுக்கெல்லாம் வேற பிரீட் வந்து சார் இழந்து போட்டிருக்கீங்க. வேற இதுல ஒரே ஒரு மைனஸ் வந்து நம்ம ஈவனா இல்லாதது. இதே மாதிரி எல்லா மரமும் நமக்கு வேற ஒரு 100 மரம் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 7 ஏக்கர் அப்படிதானே சார்? 8 ஏக்கர். 8 ஏக்கர். 7 8 ஒரு ஏறக்குறைய 56. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் நம்ம 20 அடிக்கு ஒன்று வச்சிருந்தா இன்னும் நல்லதா இருந்திருக்கும். சார் வந்து 25 அடிக்கு ஒன்று போட்டிருக்கீங்க. அதனால சார் நீங்க இதை வந்து மோஸ்ட்லி இளநிக்கே கொடுத்துருங்க சார். நல்ல ஒரு மார்க்கெட் கிடைக்கும். ஏன்னா நீங்க அந்த மக்களுக்கு விலை தேங்காய் கொடுத்துருவோம். விலை தெரியாத நேரத்தில் விலையை நிர்ணயிச்சிங்க. இந்த மக்களுக்கு இளநியை பற்றி தெரியல. அதையும் நீங்க சேவை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நிரந்தர ஒரு மக்கள் மனதில் நீங்க ஒரு இதயம் பிடிப்பாங்க என்று கூறி விவரம் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம அந்த சிரஞ்சி 1 கொடுத்து காய்ப்பு வந்துருச்சு. அறுவடை தர வேண்டிய தருவாயில் இருக்குது. இப்போ இது நம்ம நடவு செய்து ஏறக்குறைய ஒரு 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இதில் ஒரு 7 ஏக்கர் வந்து நடவு செய்திருக்காரு. இது மட்டும் பால வரல, நிறைய மரங்கள் வந்து இதில் ஆல்மோஸ்ட் காய்ப்பு வந்துருச்சு. இந்த மண்ணை பார்த்தேன்னு சொன்னால் ரொம்ப சாதாரண மண், ரொம்ப தென்னையே வராதுன்னு சொல்லி கைவிடப்பட்ட இடத்துல வந்து நம்ம, ஏன்னா இது பக்கத்தில் காட்டாறு ஓடுது, இதில் தென்னையை வராதுன்னு சொன்னாங்க. அதில் நம்முடைய அருமை நண்பர் வந்து தென்னையை போட்டு ஒன்றும் பெரிய பராமரிப்பு கிடையாது, சொட்டு நீர் பாசனம் கூட கிடையாது, வாய்க்கால் பாசனம் தான், ஒரு சாதாரண பராமரிப்பு. அதுக்காக ஒன்றும் பெரிய பராமரிப்பு இல்லை. பெண்கள் முடி இப்போ இதில் இருக்கிற தூர் பார்த்தீங்கன்னா தூர் வந்து இந்த சிரஞ்சி 1 வந்து தூர் வந்து பெருசாக வராது. ஏன்னா இது குட்டை கிராஸ் பண்ணது. காய் பியூர் பச்சையாக இருக்கும். 18 பாலை வரும், 18 மட்டை வரும். ஒவ்வொரு இப்போ இந்த கொலையில் பார்த்தேன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 இதிலே ஒரு 10 12 காய் இருக்குது. இப்போ சுற்றி வந்து இதில் ஒரு ஏறக்குறைய 1 2 ஒரு 6 7 8 பாலையில் இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 காய்களுக்கு மேலே இருக்குது. இந்த பிஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களா. இப்போ இதில் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி சுற்றி அவர் வீடியோ எடுக்க போகிறாரு.
அதில் எவ்வளோ பாலை வந்திருக்கு, பாலை எப்போ வந்திருக்கு, அதை வந்து இன்னும் இது போக போக நல்லா காய்க்கும். அதுக்காக ஆரம்பத்திலே நம்ம புதுசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் 2 வருஷம் 24 மாதம் தான் ஆகிருக்கு. ஒரு 36 மாதம், ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஏறக்குறைய ஒரு மரம் வந்து மினிமம் ஒரு 200 to 300 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். போக போக 300 காய்களுக்கு மேலே காய்க்கும். இப்போ இந்த மரம் மட்டும்தானான்னு பார்த்தேன்னு சொன்னால் கிடையாது. இன்னும் நிறைய மரங்களை வந்து நம்ம பார்வைக்கு நம்ம டிஸ்பிளேயில் பண்ண போகிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவேன், மட்டையினுடைய லென்த் இது கம்மி தான். இங்கே பாருங்கள், ஏன் நம்ம இதை 20 அடிக்கு ஒன்று போடுறோன்னு சொன்னால், நாற்றகத்தை மாதிரி இது மட்டையினுடைய லென்த்து எல்லாம் பெருசாக வராது. இது கேரளாவில் குள்ளம் தென்னங்கன்றுன்னு சொல்லுவாங்க. இது பியூர் பச்சையாகவே இருக்கும், இன்னும் பச்சையாக வரும். இன்னும் போக போக இங்கே பாருங்கள், இந்த இலசு இந்த பச்சையாக இருக்கும் பாருங்கள். இந்த வெயில் அதிகமாக படுறதுனால கலர் கொஞ்சம் டிஸப்பியர் ஆகிருக்கு. பட் பியூர் க்ரீனிஷாகவே இருக்கும். இளநிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 500 ml தண்ணி குறையாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம இளநிக்கு கொடுக்க முடியலைன்னு சொன்னால் கூட நம்ம இதை பருப்பு அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நாட்டுக்காய்க்கு ஈக்குவலாக எண்ணெய் சத்து இதில் இருக்குது, எண்ணெய் சத்து கூட இருக்கும். பட்டு காய்ப்பு திறனும் கூட இருக்கும். பட்டு பருப்பு அடர்த்தி திக்னஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு இதை மாதிரி தான் இருக்குது. நாட்டுக்காயை மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட்டு கொப்பரா வெயிட்டு ஓரளவு கிடைக்கும், நாட்டுக்காய்க்கு ஈக்குவலாக கிடைக்கும். அப்போ இளநிக்கும் தேங்காய்க்கும் இதை நம்ம அற்புதமாக பயன்படுத்திடலாம். இந்த பாருங்கள், இந்த அடுத்த காய் இதனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த சூழ்பை இது கைனீசியம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப தடிமனாக இருக்காது. நாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த இடத்துல இது கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். கைனீசியம் இது பேர், சூழ்பை. அப்போ உண்மையிலே இது ஒரு சிரஞ்சீவி 1 என்பது ஒரு அற்புதமான ப்ரீடு. நீங்கள் 20 அடிக்கு ஒன்று போட்டேன்னு சொன்னால், ஏக்கருக்கு 110 கண்டுகள் போட்டோன்னு சொன்னால் இளநிக்கும் தேங்காய்க்கும் நம்ம அற்புதமாக இதை பயன்படுத்திடலாம். இங்கே அப்புறம் நானும் படுத்திருக்கேன், தரையோடு அதுவும் படுத்திருக்காங்க. 2 அடிக்கு கீழே வச்சுன்னு சொன்னால் இதை மாதிரி தரையோடு படுக்கும். மேலே வச்சின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே தான் வரும், ஒரு 2 அடிக்கு மேலே வரும். ஆக விவசாய பெருமக்களே, சிரஞ்சி 1 குட்டை இன்று குட்டை இளநீருக்கும் தேங்காய்க்கும் ஒரு அற்புதமான பிரீடு. சீக்கிரம் காய்ப்பு வரும். கேரளாவில் இதுக்கு குன்னன் தேங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான பிரீடு என்பதை நான் இப்போ உங்களுக்கு நிரூபணமாக்கிட்டேன். நானும் தென்னையும் இந்த அத்திவரதர் வந்து தரையில் படுத்து கிடக்கிற மாதிரி இந்த பசுமை பூமி அத்திவரதர் தென்னை மரம் இந்த ஒரு அத்திவரதர் இங்கே வந்து படுத்து இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் இப்போ பசுமை பூமியில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே 100க்கு 100 நம்பகமான கருத்துக்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி, பசுமை பூமி விவசாயிகளின் வேத நூல் என்பதை விவசாயிகளாகிய நீங்கள் ஒவ்வொரு பேரும் அதை நிரூபணம் செய்யுங்க, விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அன்பான கருத்துக்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. இப்போ பசுமை பூமியினுடைய அடுத்த அத்திவரதர் சொன்னது சிரஞ்சி 1 என்பது பசுமை பூமியினுடைய ஒரு அத்திவரதர் மாதிரி எல்லாரும் வணங்க வேண்டியதில்லை. எல்லாரும் சாகுபடி செய்து சுத்தமான இளநீர், பசியார, தாகத்தை போக்க, பருப்படத்தி, திக்னஸ்ஸு, கொப்பரா, இளநீர் இதை மாதிரி ஒரு அற்புதமான பிரீடு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி நன்றி, வணக்கம். திவஸ் இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சார் நீங்கள் சிரஞ்சி 1 குட்டை இன்று குட்டை சொல்கிறீங்க, பட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நல்லா பேசுகிறீங்க, பட்டு செயல்படுத்தல கண்டு எங்கே வந்து காய்ப்புக்கு வந்திருக்கு, அதனுடைய வெயிட் என்ன, அது எப்போ காய்ப்பு வருது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கனால நம்முடைய தோட்டத்தில் வந்து இப்போ ஏறக்குறைய வந்து நேற்றைக்கு தான் இந்த காயை வந்து அறுவடை செய்தேன். இப்போ நம்ம இதை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்காக இதை நம்ம கம்பெனியுடைய கோஆர்டினேட்டர் பிரியங்கா மேடம் வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக இதனுடைய தகவல்களை உங்களுக்கு பரிமாறுவார்கள். பசுமை பூமி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மிஸ்டர் சேர்மன் சார் லயன் டாக்டர் டி நடராஜன் பிஎஸ்சி அக்ரி பிஹெச்டி யூசி அவர்களுடைய வழிகாட்டுதல் வாயிலாக நம்ம வந்து இந்த சிரஞ்சீவி 1 தேங்காயோடைய இந்த வீடியோஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காவுடைய முழு தேங்காவுடைய வெயிட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1.480 இருக்குது. இப்போ இதோட உரிச்ச வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். பார்த்தீங்க
அப்படின்னாக்க இந்த உரிச்ச மட்டையை வந்து நம்ம வந்து வெயிட் வைக்கிறோம். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 565 கிராம் இருக்குது நமக்கு. விவர்ஸ் இப்போ நான் வந்து முழு தேங்காவோடைய நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காவோடைய வெயிட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் உரிச்சதோட வெயிட்டு பார்த்தோம். இப்போ வந்து உரிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காவோடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 910 கிராம் இருக்குது நமக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது முளைப்புக்கு இந்த விதை காய் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதை வந்து இதனுடைய இதனுடைய பருப்பு எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்க போகிறோம். இதை நம்ம இப்போ உடைக்கிறோம். இப்போ நம்முடைய காயினுடைய வெயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நிச்சயமாக நாட்டுக்காய்க்கு ஓரளவு இணையாக தான் இருக்குது. அதே மாதிரி பருப்பினுடைய அடர்த்தியும் நல்ல திக்னஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம 900 எவ்வளோ இருந்துச்சு 15. இப்போ இது வந்து இங்கே பாருங்கள் 610 கிராம் இருக்குது. அதாவது காயுடைய வெயிட் வந்து 915 இருந்துச்சா, இப்போ 615 ஏறக்குறைய 300 ml தண்ணி இருக்காமா, 300 ml தண்ணி தான் பார்த்துருங்க. அப்போ 615 இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் வியாபாரிகளுக்கு இந்த காய் வந்து பெருசாக இருக்குந்தாலே பருப்படத்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் பருப்படத்தி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சிரஞ்சி ஒன்றுனுடைய பருப்படத்தி நீங்களே பாருங்கள். இப்போ இதில் 615 கிராம் காமிச்சிச்சின்னு சொன்னால் நிச்சயமாக இதில் 30% கொப்பராவாக மாறிடும். அப்போ 30%ன்னா 1/3 பங்கு வந்து உங்களுக்கு வந்து ஏறக்குறைய கொப்பராவாக மாறிடும். கண்டிப்பாக சொல்கிறேன் 200 கிராம் பருப்படத்தி இருக்குது. அப்போ இனிமேல் தயவு செய்து விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இளநீருக்கும் தேங்காய்க்கும் மிக அற்புதமான பிரீடு நம்ம சிரஞ்சி 1 20 அடிக்கு 1 நடவு செய்தால் ஏக்கருக்கு 110 கன்று. இளநீருக்கும் தேங்காய்க்கும் பெஸ்ட் ரகம். பூம் பூம் பூஸ்டர் 1 கிலோ பூம் பூம் பூஸ்டர் 7000 கிலோ தொழு உரத்திற்கு சமம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நமக்கு சிட்டியில் இருக்கிறோம் இல்லை நம்ம கிராமங்களில் வாழ்ந்தாலும் கால்நடைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. குப்பை சாணி நம்ம காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் அது வந்து குதிரை கொம்பு ரேட்டுக்கு போயிடுச்சு. 1 கிலோ பூம் பூம் பூஸ்டர் வாங்கி நம்ம பயிர்களுக்கு போட்டால் அந்த பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விவாஸ். இங்கே பாருங்கள் விவாஸ், இதில் 2 வகையான இது வந்து கியூமிக் ஆசிட்டு, பல்பிக் ஆசிட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ஸுடைய கலவை தான் நம்ம பசுமை பூமியினுடைய பூம் பூம் பூஸ்டர். இது நிறைய பேர் அந்த கியூமிக்கு பல்பிக்குன்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிறாங்க. பட் அது பார்த்தேன்னு சொன்னால் அந்த நிக்னைட் பவுடர் கறித்தூள் அதில் கலந்து நிறைய பேர் போர்ஜரி பண்ணுறாங்க. நம்ம கொடுக்கின்ற அந்த பூம் பூம் பூஸ்டரானது வேர் வளர்ச்சியை கூட்டணும், ஒளி சேர்க்கையை கூட்டணும், அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும், மண்புழுக்களுடைய வளர்ச்சியை கூட்டணும், அந்த செடிகளுடைய காற்றோட்டத்தை கூட்டணும். அதுக்கு பிறகு வந்து நமக்கு அது காய்ப்புக்கு வரும்போது அந்த காயிலிருந்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கணும். மார்க்கெட்டிங்கில் நம்ம காய்கறிகளை கொண்டு விலைக்கு போகும்போது அந்த காய்கறிகள் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து இருந்தால் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தென்னைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களாம், தென்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே பருப்படத்தி கொப்பராவை போடும்போது கொப்பராவுடைய வெயிட் ஏற ஏற விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த பூம் பூம் பூஸ்டரை நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரோடையும் கலந்து வைக்கலாம். அதுக்காக இதை நீங்கள் தனியாகவும் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்த பூம் பூம் பூஸ்டரை நீங்கள் யூரியா போடுறீங்கன்னு சொன்னால் யூரியாவோட மிக்ஸ் பண்ணி போடலாம். சொட்டு நீர் பாசனம் நீங்கள் கொடுக்குற விவசாயிகள் வந்து உங்களுடைய வெஞ்சுரி அந்த பெட்டிகேஷன் டேங்கில் நீங்கள் அந்த பூம் பூம் பூஸ்டரை தண்ணியில் கலந்தும் அந்த பயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அனைத்து பயிர்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது நெல், வாழை, கடலை, உளுந்து, சோளம், காய்கறி பயிர்கள், நெற்பயிர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏலக்காய், மிளகு, காப்பி, மாந்தோட்டங்கள், இதை மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து இந்த பூம் பூம் பூஸ்டரை வாங்கி பயனடைந்து குப்பை சாணிக்கு மாற்றாக இந்த பூம் பூம் பூஸ்டர்களை பயன்படுத்தி விவசாயிகள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ
இந்த பூம் பூம் பூஸ்டர் ஆனது எப்படி செயல்படுது என்பதை நம்ம இப்போ ஒரு நிமிஷம் பார்க்க போகிறோம். நான் முதலே சொன்னேன் 1 கிலோ பூம் பூம் பூஸ்டர் 7000 கிலோ தொழு உரத்திற்கு சமம் என்று சொன்னேன். இது உண்மையா இல்லையா என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நான் 1 மில்லிகிராம் அளவுக்கு தான் கையில் எடுக்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்திருக்கிறேன், இங்கே பாருங்கள், 1 மில்லிகிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது தண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 300 ml வாட்டர் இருக்குது. நான் இப்போ எடுத்திருக்கிறது மில்லிகிராம். இந்த மில்லிகிராமை நான் இதில் வந்து அந்த டெமோவுக்காக உங்களுக்கு இதனுடைய இது எப்படி வேலை செய்யுது என்பதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டெமோவை நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். இதனுடைய வேலைப்பாடுகளை நீங்கள் இப்போ பாருங்கள். அங்கே பாருங்கள், அது வாட்டரில் டிசால்வ் ஆகுது. அப்படியே அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி அந்த கருப்பு கலரில் இருக்கிறது கியூமிக் ஆசிட்டு, ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து பல்விக் ஆசிட்டு, அப்புறம் இதில் பொட்டாஸ் அதிகமாக இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 1 மில்லிகிராம் நம்ம போட்டது எந்த அளவுக்கு இது வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இங்கே பாருங்கள், 1 மில்லிகிராம் போட்டது ஏறக்குறைய ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் வந்து அப்படியே அந்த கியூமிக்கு பல்விக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என கரைஞ்சி அதனுடைய வேர் பகுதியை போய் சேர்த்து வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை இது அதிகப்படுத்தும் போது நமக்கு அதிக மகசூல், அதிக வருமானம், செலவில்லாத விவசாயத்தை நம்ம இங்கே பண்ணுறோம். அப்போ நீங்கள் கொடுக்கின்ற உரங்களை வேர் பகுதிகளை சேர்த்து வேர் பகுதி ஸ்ட்ரென்தன் ஆளாலே வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துகிறானே நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை நான் டெமோ என்பது வடிவத்தில் உங்கள் முன்னாடி உங்களுடைய பார்வையில் தொடர்ச்சியாக நான் இதை வந்து இப்போ நான் வீடியோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்போ நீங்கள் ஏக்கருக்கு 500 கிராம் என்பது எவ்வளோ மில்லிகிராம் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். இல்லை 1 கிலோவை நீங்கள் தனியாகவோ இல்லை நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூரியாவாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த உரத்தோடையும் நீங்கள் இதை கலந்து போடும்போது உங்களுடைய மண் வளத்தை கெடுக்காது. மண்புழுக்களை கெமிக்கல் போட்டால் யூரியா போட்டதுன்னா மண்புழுக்கள் துடிச்சு செத்து போயிடும். அப்போ இது மண்புழுக்களையும் கெடுக்காது, மண்புழுக்களையும் பாதுகாக்கும், நுண்ணுயிர்களையும் பாதுகாக்கும். ஆகிய அனைத்து விவசாய பெருமக்களும் இந்த பூம் பூம் பூஸ்டரை மானிய விலையின் விலை குறைவாக விவசாயிகளுக்கு பசுமை பூமி வழங்கி கொண்டிருக்கிறது. அதை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இங்கே பாருங்கள், இந்த 2 செடிகளுக்கு நம்ம இது பாருங்கள், என்னுடைய வலது புறத்தில் ஒரு செடி இருக்குது, இடது புறத்தில் ஒரு செடி இருக்குது பாருங்கள். இந்த வலது புறத்தில் இருக்கிற செடி, அதாவது இந்த செடி பார்த்தேன்னு சொன்னால் நம்ம பூம் பூம் பூஸ்டர் பயன்படுத்தாத செடி. இந்த பாருங்கள், அதனுடைய வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது. இந்த பூம் பூம் பூஸ்டர் இங்கே பாருங்கள் பயன்படுத்தின செடி ரெண்டுமே ஒரே நேரத்தில் 1 வாரத்துக்கு முன்பாக நம்ம வந்து இந்த பூம் பூம் பூஸ்டரை டெமோ பண்ணுவதற்காக பூச்செடிகள் மற்றும் அனைத்து பயிர்களுக்கும் கொடுத்து இதை டெமோ பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், வேர் வளர்ச்சியினுடைய தன்மையில் தெரியுது பாருங்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆகையால் விவசாய பெருமக்களே, குறைந்த விலையில் நம்ம பசுமை பூமி தரம் மேம்படுத்தப்பட்ட பூம் பூம் பூஸ்டர் விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பசுமை பூமியில் சிரஞ்சீவி 1 தென்னங்கன்று வாங்கி சாதனை பெற்ற லட்சக்கணக்கான விவசாயிகளில் ஒரு சிலர் உங்கள் பார்வைக்கு. மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த விவசாயிகள். நாமக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த விவசாயிகள். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சார்ந்த விவசாயிகள்.